கண்டெய்னரா 500 கொடு. லொக்கேஷனை பாருங்க மக்கள், எந்த அளவுக்கு இருக்கு. பவர் வச்சு ஓட்டுவாங்க. அவங்க வண்டி கூட நல்லா போகுது மக்களே. இன்னும் அந்த சபரிமலை ரோடுக்கு போறதுக்குள்ள நாக்கு தெல்லும் பொழுகுதே. இந்த இடத்துல ரைட்டு எடுக்கணுமா டவுட்டாவே இருக்கு. பெரம்பா ஊர் வந்தாச்சு. கொஞ்சம் பொறு. இதுல ரைட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஹார்பரில் இருந்து லோடு ஏற்றிக்கிட்டு கேரளாவுக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட கேரளா பார்டரில் தான் நிற்கிறேன். கோயம்புத்தூர் ஆர்டிஓ செக் போஸ்ட்டு தாண்டி கேரளா பார்டர். இதோ கொஞ்சம் நடந்து போனால் கேரளா பார்டர் வந்துடும். அங்கே தான் நிற்கிறேன். மொத்தம் 4 வண்டி நிற்கிறோம். இன்றைக்கி வந்து இறக்குவாங்களா என்ன எதுன்னு தெரியல. ஏதோ ஃபங்க்ஷனாக அந்த இடத்துல வந்து வண்டி நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, கேட்டுட்டு டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போலோ டயருக்கு லப்பர் லோடு, ரா லப்பரு. நம்ம ஆளுங்க இங்கே வண்டி மட்டும்தான் இருக்குது, கண்ணாடிலாம் லாக் பண்ணியிருக்கு. முன்னாடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த கேரளா பார்டர் முனைக்கு போய் ஒரு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து மவுண்டன் வியூ, மலைலாம் சூப்பராக இருக்கும். இந்த சைடு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பராக இருக்கும். போய் பார்த்துட்டு வருவோம். வண்டி லாக் பண்ணிட்டு போவது நல்லது. பாருங்க, 4 வண்டி நிற்குதா, எல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல யாரையும் காணோம். போயிட்டு அங்கே இருக்காங்களா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம போகிற நேரத்துக்கு அவங்க டீ குடிச்சு எடுத்து அப்போ கூட வருவாங்க. அவங்க எல்லாம் அதுக்குள்ளே வண்டிக்கே போகிறாங்க. நான் அப்போ தான் போகிறேன். இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு லாஸ்ட்டு லோக்கல் பஸ் எல்லாம் நிற்கிற இடம். முன்னாடி ஒரு ஆற்றுப்பாலம் வரும். அதை தாண்டின உடனே அண்ணாண்ட கேரளா பஸ் எல்லாம் நிற்கும். வந்தாச்சு டீ கடைக்கு. அக்கா டீ குடிச்சிட்டு போகலாம். அக்கா ஒரு டீ, ஏடு இல்லாத டீ. இங்கே வந்து டீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் இருக்கும். மக்கள் இங்கே பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாடு இதுக்கு புதுசாக கொடுத்த பஸ்ஸு, மாநகர பேருந்துன்னு. அதுதான் வந்து கேரளா பார்டர் மக்களே. அந்த கம்பம் மாரி போட்டிருக்கு பாருங்க. அப்படியே இங்கேருந்து இந்த மலைகள்லாம் அந்த இதுவும் பாருங்களேன் எப்படி இருக்கு. அங்கே ஒரு கூட்ஸ் நிற்குது, ரொம்ப நேரமாக போகாத. பேனர் பாருங்க, பெருசா. இது பாருங்க, உக்கடம் போகிற பஸ்ஸு. இங்கே வாளையார்லேருந்து கோயம்புத்தூர், காக்கா சாவடி, உக்கடம், பொள்ளாச்சி கூட பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 கல் தோசை பார்சல் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். இது இந்த ஆப்போசிட்லேயும் ஹோட்டலுங்க, பேக்கரி இருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. அது ஒரு பார்க்கிங். கொஞ்ச நாளைக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் திரும்ப மூடிடுறாங்க உடனே.
ஓ சார் எல்லாம் சாப்பிட்டு வந்து உறக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. டிஃபன் வாங்கிட்டு வந்துட்ட மக்களே. தோசை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இதில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டாங்கன்னா அங்கே போய் வண்டி நிப்பாட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன ரோடு தான். அதுவும் சின்ன ரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அந்த குடோனு. இங்கே ஒரு 2 வண்டி நிப்பாட்டினா மீதி வண்டி வந்து ரோட்டில் கூட நிப்பாட்ட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் எந்த விசேஷமும் நடக்கலை, ஃப்ரீயாக இருந்ததுன்னா அந்த மண்டபத்தாண்ட ஒரு ஓரமாக 2 வண்டி விடலாம். அதுக்காக தான் இப்போ கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு குடோனு இருக்குது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நம்பர் கேட்டிருக்கோம். அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்பிச்ச உடனே கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறோம். அப்படியே கிளம்பிட்ட மக்களே. சாயந்தரம் டைம் பார்த்தீங்கன்னா மணி 4:30 மணி ஆகுது. என்ன எங்கள் பஸ் எதுவும் இன்னும் வரலையா? இவ்வளோ கூட்டம் நிற்குது. அவங்களாம் வந்து ஒரு 8 மணிக்கு மேலேயே எடுத்துகிட்டு வரேன்றாங்க. நம்மளும் எடுக்கலாம். சரி கொஞ்ச நேரம் முன்னாடி போகலாமேன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். கர்நாடகான்ற பாருங்க, கேரளாக்குள்ளே வந்து விட்டோம். எஸ்பெண்ட் என்ன, பேரிகேடு என்ன எல்லாம் இருக்கு. கேரளா பேருந்து எல்லாம் இந்த வாரத்தில். அப்படியே உள்ள நுழைஞ்ச உடனே ஆர்டிஓ செக் போஸ்ட் தான். என்ன எழுதிக்குதுன்னு தெரியல. பாலக்காடு 22 கிலோமீட்டரு, கொச்சின் 154 கிலோமீட்டர், திருவனந்தபுரமா. சரி ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துச்சு. ஆர்டிஓ செக் போஸ்ட் வாளையார் இன் கேரளா. இதோ வண்டி எல்லாம் ஓரம் கட்டி நிற்கிறது. அப்படியே பேமெண்ட் கொடுத்துட்டு வரேன். ₹500 போச்சு. பாடி வண்டியா இருந்தா 300, கண்டெய்னர் வண்டியா இருந்தா 500. ₹500 போயிடுச்சு மக்களே. கொஞ்சம் என்னது நைட் டைமில் வந்திருந்தா ஒரு 300 கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா வண்டி தெரிஞ்சிருக்காது எந்தெந்த வண்டின்னு. 12 வீலுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடும். இப்போ வண்டி நிப்பாட்டி இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, வந்து பார்த்துட்டு கண்டெய்னரா ₹500 கொடு. அது கொஞ்ச நேரம் நின்று இருந்தேன். சரி போ அப்படின்னு வாங்க பார்த்தா இல்லை, வாங்கிட்டு விட்டான் ₹500. நானும் அவங்க கூடயே வந்துருக்கலாம் பொழுது, நைட்டே எடுத்துருக்கலாம். அவங்க ஒரு 8-9 மணிக்கு மேலே எடுக்கலாம் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறது, சரி நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன், நம்ம கண்டென்ட்டுக்கு உதவுமேன்னு நினச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே போயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. என்ன ஒன்று, இப்போ போனால் சிக்னலு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பயங்கரமாக. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் இருக்கும். அது மேலே இருக்கு பாருங்க கேமரா. ஸ்பீட் லிமிட்டு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா
லைன் வந்து லெஃப்ட் லைனில் தான் போனோம் பெரிய வண்டி எல்லாமே, இல்லைன்னா 1000 ரூபா பெனால்ட்டி, உடனே ஃபைன் அடிச்சிடும். காரு அதாவது லெஃப்ட் லைன்னா தொடர்ந்து லெஃப்ட்லேயே போகணும் இல்லை ரைட்லேயே போகணும்னு இது கிடையாது. தேவைப்பட்டால் லைன் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் வந்து அதில் ஒரு 3 கேமரா வந்து தொடர்ந்து வந்து ரைட் சைட்லேயே வந்து போச்சுன்னா 4வது கேமரா வந்து ஃப்ளாஷ் அடிச்சிடும். கரெக்டாக அப்படியே போட்டு ஆன்லைனில் பெனால்ட்டி போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்தமாரி சிஸ்டம் தமிழ்நாடுக்கும் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி நாங்கள் பெரிய வண்டி லாரி எதுவாக இருந்தாலும் சரி, ஏன் வந்து லெஃப்ட் லைன் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் டூ வீலருக்கு தனியாக ஒரு லைனே போட்டு கொடுத்தாலும் சரி, அவங்க வந்து இந்த சென்ட்ரல்லையோ இல்லை அடுத்த ஃபாஸ்ட்டாக போகிற லைன்லேயோ தான் போவாங்க அதிகமாக. ஒரு சில பேர் அவங்களுக்கு கோசரம் பயந்துக்கிட்டே வந்து கொஞ்சம் ரைட் சைடில் பிடிச்சி ஓட்டுறதா இருக்குது. லொக்கேஷனை பாருங்க மக்கள், எந்த அளவுக்கு இருக்கு. இதுல மெயினா பாத்தீங்கன்னா கேரளா வண்டிக்கு அந்த அளவுக்கு ஃபைன் போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கேரளா வண்டி முக்கால்வாசி பாத்தீங்கன்னா கூட ரைட் சைடில் தான் போகும். ஏன்னா ஒரு சில லைன் மட்டும்தான் லெஃப்ட் சைடில் வரும் வண்டி. நம்பர் பார்த்து ஃபைன் அடிக்கிறாங்களோன்னு ஒரு தோணுது. இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டு தான். யாருன்னா தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓப்பன் ஆயிடு ஆக மாட்டேங்குது. ஓ குச்சியா? குச்சி நீட்டினா தான் ஒரு சில டோல்கேட் ஓப்பன் ஆகுது. இந்த வியூ, இந்த சாயந்தர டைமு, இதுக்காக தான் மக்களே நான் இந்த நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எடுத்துக்கிட்டு வரேன். இல்லைன்னா நான் நைட்டே வந்திருப்பேன். நைட்லேயும் அந்த அளவுக்கு நம்ம இப்போ இருக்க வீடியோ குவாலிட்டிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்னல் டிராஃபிக்கு அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இன்னும் போக போக தான் தெரியும், இங்கேவே தெரியாது. மக்களே, நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக நான் கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க சிக்னலுக்கு எவ்வளவு தூரம் வண்டி நிக்குது பாருங்க ஃபுல்லா. இதுவே நம்ம இப்போ அப்போலோ டயர் கம்பெனியா இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாவே போகலாம். ஏன்னா கம்பெனி வந்து மெயின் ரோட்ல இருக்கு. நம்ம போறது வந்து குடவுன் வந்து பெரம்பாவூரையும் தாண்டி போனோம் கொஞ்சம் உள்ள. ஆனாலும் பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போகலாம். ஏன்னா சிக்னல் அதிகமாக இருக்கும், வண்டிங்க டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏன்னா கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் எடுத்தேன். நம்ம பிளான் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, போய் பார்ப்போம். கொஞ்ச தூரம் சிக்னல் வரும்.
நைட்டே வந்துடலாம் போல, எவ்வளோ டிராஃபிக் இருக்கு. இல்லை வேற ரோடு ஒர்க்கு வேற நடக்குது. குருவாயூர் நம்மளும் நைட்டே எடுத்துட்டு இருக்கலாம் மக்களே. பா எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ சிக்னல்ன்றீங்க, முடியல. அவ்வளோ கார் பாஸ் ஆகுதா. இந்த பைக்கு ஓரமே போகிறதில்ல. இப்போதான் வந்து 6 லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் அது கொஞ்சம் தூரம் தான் வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் முடிஞ்சிடும் இந்த பிரிட்ஜு மட்டும். அது கீழே போனால் 4 லைனில் வந்து பைக்கை வந்து ஓவர்டேக்கும் பண்ண முடியல, ஓரமும் போக மாட்டேங்கிறாங்க. நம்ம வண்டியில் பிரேக்கில் காலை வச்சுட்டு அவ்வளோதான், நம்ம வண்டி பிக்கப்பும் ஆகுறதில்ல. இவர்களுக்கு இடையில் சமாளித்து கொண்டு ஓட்டுவது மிக சிரமமாக உள்ளது. வா, டோல்கேட்டு வருது போல. டோல்கேட்டில் இடம் இருந்தால் ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் கட்சி எடுக்கலாம். பாவனான்னு வேற அப்படியே அடங்குது. இந்த பக்கத்து இடமே இல்லை. டோல்கேட்டை தாண்டி அந்த பக்கம் போய் நிற்கலாமா? கேரளாக்குள்ள வந்துட்டு அதான் ஒரு தொல்லையே. சரியான வண்டி நிப்பாட்டுறதுக்கும் இல்லை ஓரம் கட்டி நிப்பாட்டுற பார்க்கிங் எல்லாம் இருக்காது. ஆமாம், இங்கே ரோடே பெருசாக இருக்காது. இந்த சைடு லைனாக வண்டி நிற்குது. சரி, டோல்கேட் பாஸ் பண்ணி அதாண்ட பார்க்கலாம். டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் யாரோ ஜீப் வச்சு நிற்கிறாங்களே, யாரு? ஒரு கல் இருக்கா இல்ல? அப்படியே வண்டி முக்கு திணறி போகுது. இந்த வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் வச்சு ஓட்டுவாங்க. அவங்க வண்டி கூட நல்லா போகுது மக்களே. நம்ம பாசிங் தான் எடுத்துகிட்டு போகிறோம், கரெக்டான லோடு தான், ஆனாலும் நம்மளுக்கு முக்குது. சரி, ஓகே. இங்கே ஒரு 2 மணி நேரம் கிட்ட நிப்பாட்டியாச்சு. சரி, டைம் ஆகுது, வாங்க கிளம்பலாம். இன்னும் ரொம்ப நேரம் கழிச்சு போகணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா கொண்டு போய் நிப்பாட்டிட்டுனா கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கேயே வழியில் வந்து தாமதப்படுத்திட்டு போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கிளம்பலாம், வாங்க. மெயின் ரோட்ல யார கூட முடியாது போல இது, வண்டி வந்துனே இருக்குது. கொஞ்சம் ரோடு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்ப எடுக்கிறேன், போனாதான் தெரியும். மேடு ஏறிக்கிட்டு இருக்கேன். லெஃப்ட்ல மலையை சைடில் குடஞ்சி வச்சிருக்காங்களா, பள்ளம் பண்ணி. ரைட்லேயும் அது போல தான் இருக்கு லைட்டா. நம்ம வண்டி ஏறுவனான்னது.
என்னதான் ஜோரா வேகமா வந்து ஏத்துறாலும் அந்த ஏறின கொஞ்சம் தூரத்துலயே சடன்னு எல்லா கீரையும் சேஞ்ச் பண்ணாலும் அப்படியே அடங்கி போயிடுதே தவிர கீரை டவுன் பண்ணி பிக்கப் ஆக மாட்டேங்குது. ரோடு கொஞ்சம் இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அங்கமாலி என்ற ஊர் வரைக்கும் ஒரே ரோடு தான். அங்க போயிட்டு தான் நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும். அதாவது சபரிமலை போற ரோட்ல போகணும். அங்க போயிட்டு சபரிமலை போற ரோட்ல போனாதான் பெரம்பா ஊருன்ற ஊர் வரும். எப்பயோ போனது மக்களே, ஞாபகம் வர மாட்டேங்குது, மறந்து போயிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்துக்கு போனா கொஞ்சம் ஞாபகம் வந்துடும். கிட்டத்தட்ட சுரங்கப்பாதை கிட்ட வந்து விட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட்ல மலைகள் தெரியுது. இந்த சுரங்கப்பாதை தானா? ரைட்டு, சுரங்கப்பாதையே தான். புதிரான் டனல். இன்னும் கொஞ்சம் லைட் எல்லாம் இந்த ஓரத்துல எரியும், ஆனா லைட் எல்லாம் இப்ப எரியல. உள்ள வந்த உடனே வண்டியோட சவுண்டு அதிகமா கேக்குது. மற்ற வண்டிங்க போற சவுண்டும் கூட அதிகமா கேக்குது. சவுண்டே கம்மியாச்சு. சுரங்கப்பாதையிலேருந்து வெளியே வரும்போதே டவுனு தான். புதுசாக வரவங்க பார்த்து தான் வரணும். வண்டி போகுதேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. முடிஞ்ச உடனே டேர்ன் ஆகும், டவுனு வேற. அங்கே பாருங்க, சைக்கிளிங் போகிறாங்கல்ல, அவங்களே கிட்டத்தட்ட 45லேருந்து 50 கிட்ட போகிறாங்க. எந்த 55 போகுது. அப்போ அவங்க ஒரு 5 கிலோமீட்டர் கம்மி பண்ணால் கூட 45ல் தாராளமாக வரும் சைக்கிள். அதுவும் அவங்க சைக்கிள் கொஞ்சம் வேகமாக தானே ஓட்டுவாங்க. இந்த இடம்லாம் மெயினாக கொஞ்சம் லைட்டிங் போட்டு இருக்கணும் மக்களே. இருட்டாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ரீட் லைட்டு வந்து பிரிட்ஜில் மட்டும்தான் ஒரு சில இடத்துல வச்சுருக்காங்களே தவிர, அந்த மாரி கிராசிங்கு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இங்கே அதிகமாக இல்லை. ஏன்னா சிட்டிக்குள்ளார வேணா வைக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி இடத்துலையும் வைக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பகல்லையோ இல்லை இதில் வந்தால் எவ்வளோ டிராஃபிக்கில் இருக்கும். இன்னும் கூட விடியங்காலில் போனால் கூட எடுத்தா நேராக போய் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஆனால் வேணாம், கொஞ்ச நேரம் முன்னாடியே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ சிக்னலு. 2 நிமிஷம் போடுறாங்க மக்களே சிக்னல் போட்டால் கூட. 120 செகண்ட்லேருந்து ஓடுது. அவ்வளோ நேரத்துக்கு பின்னாடி எவ்வளோ வண்டிங்க வந்து நிற்கும். அப்படியே இது பண்ணிட்டுருக்காங்க. டீ கடையில் ஒரு சேட்டா பேசிட்டு இருந்தார். டேக்ஸாக போட்டு கொள்றாங்க, டேக்ஸ் அதிகமாக இருக்கு, வரி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு நல்லா இருக்குல்ல அப்படின்னாரு. ஏன் சேட்டான்னு கேட்டதுக்கு தான், இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஃபைனு டேக்ஸு அதுதான் அதிகமாக போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னாங்க.
யாரா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கேரளால ஆனால் டேக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஜாஸ்தியாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் வரி போடுறாங்க, அதிகமாக இருக்கு. அதனால தான் வந்து இங்கே வந்து லாட்ரி சீட்டு, கல், டேக்ஸு, அப்புறம் அந்த போலீஸ் போடுற ஃபைனு, இதில் தான் மேக்சிமம் கவர்மெண்ட்டே ரெண்டாவதுன்றாரு. இங்கே இருக்கிறவரே அதான் சொல்கிறாருன்னா உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருனாவது உண்மைதான் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி மேம்பாலம் இதில் மட்டும்தான் லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் மற்ற இடம்லாம் பார்த்தா அவ்வளோ இருட்டாக இருக்கு. ஆப்போசிட்டில் வர வண்டிங்களோட வெளிச்சம் தான் நம்மளுக்கு அதிகமாக தெரியுது. திரிசூர் வந்துட்டேனா? இதான் திரிசூர் பிரிட்ஜா? டவுட்டாகவே இருக்கு. லெஃப்டில் பிரிட்ஜுக்கு கீழே போனால் திரிசூர், லெஃப்டில் போயிட்டு பிரிட்ஜுக்கு போய் ரைட்டில் ஊருக்குள்ளே போகணும். சிட்டிக்குள்ளார நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது இருக்கு. தூக்கம் வேற கண்ணில் சொக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. என் கூட அங்கே இருந்த வண்டி எல்லாமே இப்போதான் மக்களே எடுக்கிறாங்களாம். ஒரு நேரத்து மட்டும் தான் ஃபோன் பண்ணாங்க. சரி, 450 தூரம்லாம் போகல, நானும் தானே ஓரம் கட்டி நிப்பாட்டேன், சிக்னல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நான் அப்படியே முன்ன மெதுவாக போயிட்டுருக்கேன், வாங்க அப்படின்ட்டு. மக்களே 1-2 தூரல் போடுது. ஒன்று மழையாவது பெய்யணும், 1-2 தூரல் போடுது. நைட் டைம்லேயும் சிக்னல் தான். மழை வேற ஒரு பக்கம் பெய்ய ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஆப்போசிட்டில் நானும் பார்த்துக்கிட்டே வரேன். கொஞ்சம் தூரமாகவே கிலோமீட்டர் நிற்கிது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரு கிட்ட டிராஃபிக். இந்த பரிதாபனில் சொல்லுவாங்க முடியும், எங்கேயா போகிறீங்க எல்லாம் நைட் டைமுமா அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது போகிறாங்க. ஐயோ ஐயோ, நம்ம வரும்போது இந்த மாதிரி இருந்தால் அவ்வளோதான். நைட்டுலே இப்படியா? அப்ப பகல்ல சோழி முடிச்சுப்பா. இன்னும் முடியல மக்களே, இந்த டிராஃபிக் ஜாம் அந்த பக்கம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலேயா இருக்கு. இந்த இடத்துல தான் கொஞ்சம் வண்டி வந்து நிக்குது. ரைட்டு 4-5 கிலோமீட்டர் கிட்ட வந்துருச்சு, கணக்கு வரும். அப்போலோ டயரோட கம்பெனி ரைட் சைடில் இருக்கு மக்களே. இங்க இருந்து இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. இதான் கம்பெனி கேட்டு. ஆனால் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமா அந்த டிராஃபிக்ல நவுத்திட்டு வரேன். இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் அப்படி மாட்டு வண்டி வளைஞ்சு போய் நின்றுக்கிட்டே தான் இருக்கு. என்னதான் இது நைட்லேயே இந்த அளவுக்கு டிராஃபிக்ல இருக்குதோ தெரியல. எங்கன்னா நல்ல பெரிய இடம் மாரி வந்ததுனா கூட ஓரம் கட்டி விட்டுலான்னு பார்க்குறான். அந்த மாதிரி இடமும் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. வண்டிங்க அதிகமாகி போச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ரோடும் பெருசாக இல்லை. காருங்க தான் ஃபுல்லாக. இன்னும் அந்த சபரிமலை ரோடுக்கு போகிறதுக்குள்ள நாக்கு தெளிரும் பொழுது. ஐயோ, லெஃப்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்ட மக்களே. இந்த காரு ஐயோயோ எவ்வளோ காருன்றீங்க.
மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகுது மக்களே. அப்படி இருந்தும் எவ்வளோ காரு வண்டிங்க வந்துட்டு இருக்கு. ஒருத்தரும் சந்து பொந்து எதுலயும் நிப்பாட்டுறது இல்ல. வெளியே போகும்போது கூட பயங்கரமா இருக்கும் பொழுது. அங்கமாலி பஸ் ஸ்டாண்டு தாண்டிட்ட மக்களே. இன்னும் கொஞ்ச தூரத்தில் போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். சபரிமலை ரோடாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நான் வந்துட்டேன் பக்கத்தில். ஸ்ட்ரைட்டாக போனால் கொச்சின், திருவனந்தபுரம் அப்படி போய்டும் மக்களே. நம்ம வந்து இப்போது லெஃப்டில் போகணும். சபரிமலை செல்லும் சாலையில் நேராக தான் வண்டி நிற்குது. இந்த பக்கம் அவ்வளோவும் இல்லை. போட்டிருக்கு பாருங்க சபரிமலை. இதில் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப இது ஆகுது. ரொம்ப நாளுக்கு மேலே ரொம்ப மாதமே ஆகுது. கொஞ்சம் நிதானமாக தான் போகணும். ஹைவேஸே இருந்தாலும் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். இந்தமாரி ரோட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். மூணாறு 110 கிலோமீட்ரு. இவங்காலும் இங்கே சிஎம் வந்து ரோடை பெருசாக்கவே மாட்டார் போல். ரோடை இந்த மாதிரி ஏரியாவில் ரோடை பெருசாக்கவும் முடியாது. ஏன்னா பில்டிங்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கா. வரும்போது இந்த ரோடெல்லாம் பயங்கரமாக டிராஃபிக்கில் இருக்கும். கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ரைட்டில் போகணுமா போர்டு போட்டுருந்துச்சு. அதோ கூட போட்டிருக்கு. ஏர்போர்ட்டுக்கு போகிற ரோடு சின்னதாக தான் இருக்கு. இந்த இடத்துல ரைட்டு எடுக்கணுமா டவுட்டாகவே இருக்கு. மாறி போயிட்டேன்னா நான் மான்னு போயிடணும் மக்களே. அதான் ஒரு கடுப்பாக இருக்குது இதில். ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு இந்த இடம் தான் நினைக்கிறேன். கடவுளே கொஞ்சம் டவுட்ல தான் போறேன். இது இல்லடா. ஐயோ மாறிட்டேனான்னு தெரியலையே. அந்த இடம் மாதிரி தான் இருந்தது. ஆத்துப்பாலம் சந்தேகமாவே இருக்கு. நாம இல்லாத போயிட்டாங்க. கொஞ்சம் லொக்கேஷனாவது வாங்கியிருக்கணும். வந்து ரொம்ப மாசம் ஆகுதுன்னும் போதே டவுட்டா தான் இருக்கு. நல்ல வேலை மக்களே அந்த ரைட்ல திரும்பல. இப்போதான் ஃபோன் பண்ணி கேட்டேன் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே போன டிரைவர்கிட்ட ஆத்துப்பாலம் தாண்டி தான் போகணுமா. இதில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பான ரோட்டில் போனால் கூட போயிட்டு யூட்டர்ன் பண்ணி கூட வந்துக்கலாம். ஆனால் இதில் என்ன விஷயம்னா நம்ம போயிட்டு அந்த யூட்டர்ன் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, அதுதான் இங்கே பெரிய தலைவலியே. இவ்வளோ பெரிய ரோடு, இப்போ இந்த ரோடு போயிட்டுருக்கேன் பாருங்க, இந்த ரோட்லேயே கூட நான் யூட்டர்ன் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை விட சின்ன ரோடாக இருந்துச்சுன்னா சோழி முடிஞ்சுன்ற கதை தான். அப்புறம் போக வேண்டியதான். எத்தனை கிலோமீட்டர் கூப்பிட்டு போதோ அங்கே போயிட்டு எங்கன்னா ஜங்ஷனுக்கு, பெரிய ஜங்ஷன் தான் யூட்டர்ன் போட்டு வரணும். பெரம்பா ஊர் வந்தாச்சு. இந்த ஊரில் தான் 4 ரோடில் ரைட் எடுக்கணும். நல்ல வேலை அவசரப்பட்டா இல்லை ரைட் எடுக்கல. வந்துட்டேன்னா மூணாறு லெஃப்ட்டு. இதில் ஏன்னா ஒரு லொக்கேஷனை லேண்ட்மார்க்கு கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கணும் ஞாபகமாக. ரைட்டு, இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். மூணாறு போகணுன்னா லெஃப்ட்டில் போகணும். ஆழ்வா போகணுன்னா ரைட்டில் போகணும். இந்த கட்டிங்கில் தான் திரும்பணும். ஸ்ட்ரைட்டாக போனால் சபரிமலை.
அந்த கட்டிங்கில் கொஞ்சம் ஏறி தான் திருப்பணும். ஓகே மக்களே, நான் திருப்புறேன். முதல்ல அப்படியே கட் ஆகாது, கொஞ்சம் கஷ்டம். கட் ஆகணான்னு இது பாருங்க, அப்படியே இழுத்துக்கிட்டு போற மாதிரி போகுது. 19 கிலோமீட்டரு ஆல்வா. இதுனா கோயிலா, ஹோட்டலா, நைட் ஹோட்டல். கொஞ்சம் பொறு. இதுல ரைட்டு, ரைட். ஆமா, இதுல ரைட்டு. ரொம்ப மாசம் ஆச்சுனாலே தான் ஒரு தலைவலி. ஒரு மாசத்துக்கு ஒரு லோடு வந்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கலாம், நல்லா ஞாபகம் இருக்கும். வண்டி பேரு கர்நாடகா வண்டியா? எங்கெங்களானா நீங்க டீ கல்ல நிப்பாட்டுவீங்க? ஆப்போசிட்லயும் வண்டி வந்துனே தான் இருக்குது. இதுல என்ன ஒண்ணா, நம்ம ஆப்போசிட்ல ஏறி வந்துட்டா நம்மள திட்டுவானு புடிச்சிட்டு. வந்துட்ட மக்களே. அந்த பக்கம் பாயிண்ட்ல 3 வண்டி, இங்க 3 வண்டி. நம்மளது இதோ இருக்கு, இன்னும் மீதி வண்டிலாம் வரணும். வந்து சேர்ந்தாச்சு மக்களே ஒரு வழியா. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தது ஃபுல்லாமே ஒரு இடத்துக்கு எப்படி வரோன்ற பதட்டம், அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டில் எப்படி வரோன்றதுலாம் அப்படியே இருக்கும். சரி, ஓகே, இங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறோம் மக்களே. இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.